ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்நேரம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். மே 4 மறக்க முடியாத நாள் இல்லைங்களா? எனக்கு நாள் நைட்டில் இருந்தே தூக்கம் இல்லைங்க. என்னோடய 10th 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாள் நைட்டு மறுநாள் ரிசல்ட்னால் நாள் நைட்டு தூங்காமல் இருந்தேன்னா அது இன்றைக்கி தான். எந்த அளவுக்கு என்னோடய ஆர்வக்கோளாறு எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் ரிசல்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் நைட்டு 1 மணிக்கு டிவியை போட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஆர்வக்கோளாக இருந்திருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தூக்கமே வராமல் அப்படி இப்படிமா புரண்டு எப்படா காலையில் விடியும் அப்படின்ட்டு கடகடன்னு எழுந்திரிச்சு முதல்ல சமையல் வேலையை முடிச்சு டிவி முன்னாடி உட்காந்தது தான். பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. வெறும் ஒவ்வொரு தொகுதி அப்படி காட்டும்போது ஒவ்வொரு சீட்டாக கூடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ! ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, வேண்டுனதெல்லாம் வீண் போகலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேங்களா? மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ கடைசியில் அது நிறைவேறிச்சு. எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காமங்களாங்க போகும். கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் 2, 3 நாளில் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? என்னைக்கு பதவியேற்க போகிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்த நியூஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறமா இனிமேல் நல்ல காலம் நமக்கு எல்லாத்துக்குமே பிறக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புவோம். என்ன பேசுகிறதே தெரில, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு சந்திப்போம்.